இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வட இந்திய தொழிலாளிகளுக்கு ஏதாவது பாதிப்புனா தமிழ்நாட்டு தொழிலாளிகள் வந்து அதை வேற ஒருத்தர் பாதிப்பு மாதிரி பார்க்குறாங்களோ, கிட்டத்தட்ட அப்படிதான் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கு. வலதுசாரி பார்வை தான் இருக்கு. ஆனால் எல்லாமே சுரண்டல் தான். சுரண்டல் களையப்பட்டு சம வேலைக்கு சம ஊதியம்ங்கிற முழக்கம் உலகம் முழுக்க எந்திரிச்சதுன்னா எல்லா இந்த இமிகிரேஷன் பிரச்சனையே தீர்ந்து போயிடும். ஒரு திறமை தேவை இருக்கிற இடத்துல தான் ஒருத்தர் எடுக்கப்படுவாங்க. ஒட்ட சுரண்டலான்னு எடுக்க மாட்டாங்க. ஸோ இங்க சம வேலைக்கு சம ஊதியம்னு பேசுறதுக்கு எவ்வளவு பேர் இருக்கீங்க? அது ஏன் அரசியல் முழக்கமாகல? இந்த H1B விசாலையும் அதான் பிரச்சனை. அது வந்து H2B விசான்னு ஒன்று இருக்கு, வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபருக்கும் செவிலியருக்கும். அதுலயும் நீங்க அதை பேசணும். சம வேலைக்கு சம ஊதியம். நீங்க அமெரிக்கா போனா நமக்கு ஏன் அதிக வருமானம் வர மாதிரி தெரியுது? ஏன்னா இந்திய ரூபா பார்த்தா அது பாதாளத்துல கிடக்கு. உங்க பொருளாதாரத்தையே பாதாளத்துல போட்டு புதைச்சாதான் உங்களுக்கு நிறைய வருமானம் வரும். சரி, இந்த மாதிரி நிலைமை தொடரலாமா? அப்போ உங்களுக்கு நிறைய வருமானம் வரணும்னா இந்தியா எப்பவுமே கீழே இருக்கணும். அப்போ நான் வெளிநாட்டுக்கு தான் வேலை பார்த்து கொடுத்துட்டு இருக்கணும். இந்திய பொருளாதாரம் வளரவே கூடாது. அப்போ நான் என்ன பண்ணலாம்? அங்கே சம்பாதிச்சு இங்கே வந்து வீடு வாங்கிக்கலாம். ஒரு 50 வயசு வரைக்கும் சம்பாதிக்கலாம், 35 வயசு வரைக்கும் சம்பாதிக்கலாம், 40 வயசு வரைக்கும் சம்பாதிக்கலாம். அப்புறம் சம்பாதிச்சதை வச்சு இங்கே வந்துட்டு இருக்கிற நோட்டை சுரண்டலாம். இந்த மென்டாலிட்டியில் நம்ம இருப்போம். இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அதை தான் நம்ம பார்க்குறோம். எல்லாம் சரியுது, அந்த கனவுகள், அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே சரியுது. ஏன்னா நம்ம அதை பற்றின ஒரு கான்சியஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறத அனுபவிப்போம், இந்த மொமெண்ட்டை வாழ்ந்துருவோம்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருக்கோம்.